வணக்கம் நண்பர்களே. சுட்டி வில்லேஜ் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சுவாரஸ்யமான கிராமத்து கதைகள், நகைச்சுவை கார்ட்டூன் வீடியோக்கள் மற்றும் நல்ல கருத்துக்களை தரும் கதைகள் அனைத்தையும் இங்கே காணலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி புதிய வீடியோக்களை தவறாமல் பாருங்கள். நன்றி. உங்கள் சுட்டி வில்லேஜ் டிவி. அமைதியும் அழகும் நிறைந்த ஒரு பசுமையான கிராமம். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள், தென்னை மரங்கள், காலையில் கேட்கும் பறவைகளின் கீதங்கள் என மனதை மயக்கும் சூழல். அந்த கிராமத்தில் மங்கள விலாஸ் என்ற பெரிய வீட்டில் மீனாட்சி அம்மாள் என்ற மாமியார் வாழ்ந்து வந்தார். அவருக்கு கார்த்திக் என்ற ஒரே மகன். கார்த்திக்கிற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் கவிதா என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்திருந்தது. கவிதா பார்ப்பதற்கு லட்சணமாக இருப்பது மட்டுமல்லாமல் பொறுமை, அன்பு, பெரியவர்களிடம் மரியாதை என அத்தனை நல்ல குணங்களும் நிறைந்தவள். ஆனால் மீனாட்சி அம்மாளுக்கு ஆரம்பத்திலிருந்தே கவிதாவை அத்தனை எளிதில் பிடித்துவிடவில்லை. பழைய காலத்து மனுஷியான அவருக்கு இன்றைய தலைமுறை பெண்கள் குடும்பத்தை ஒழுங்காக நடத்துவார்களா, கஷ்டம் வந்தால் தாங்குவார்களா என்ற சந்தேகம் எப்போதும் இருந்தது. இந்த பெண்ணால் நம்ம குடும்பத்தை, கௌரவத்தை நல்லா பார்த்துக்க முடியுமா, என் மகனை ராசா மாதிரி வச்சுப்பாளா என்று தனக்குள்ளேயே தினமும் புலம்பிக் கொண்டிருப்பார். கவிதாவின் திறமையையும் குணத்தையும் நேரில் சோதித்து அறிய வேண்டும் என்று மீனாட்சி அம்மாள் ஒரு திட்டம் போட்டார். ஒரு நாள் காலை நேரம் கவிதா வாசலில் கோலம் போட்டுவிட்டு சமையலறைக்குள் நுழையும் போது மீனாட்சி அம்மாள் அங்கே வந்தார். முகம் கடுகடுவென இருந்தது. கவிதா, இங்க பாருமா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஊரிலிருந்து என் சொந்தக்காரங்க 10 பேர் வராங்க. அவங்களுக்கு நீதான் சமைக்கணும். ஆனா ஒரு நிபந்தனை, வீட்டில் இருக்கும் பொருட்களை வச்சு மட்டும்தான் சமைக்கணும். கடைக்கு போய் அது வேணும் இது வேணும்னு கூடுதலாக 1 ரூபாய் கூட செலவு பண்ணக்கூடாது. என்ன, புரியுதா என்றார் அதிகார தொனியில். அப்போது வீட்டில் இருந்தது கொஞ்சமே கொஞ்சம் அரிசியும் சில காய்ந்த மிளகாய்களும் பருப்பும் மட்டுமே. கவிதா சற்று யோசித்தாள். சாதாரணமாக இருந்தால் கோபித்துக் கொண்டு கணவனிடம் சண்டை போட்டிருப்பார்கள். ஆனால் கவிதா புன்னகையுடன், சரிங்கத்த, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் என்றாள். மறுநாள் விடியற் காலை பறவைகள் கூவும் முன்பே கவிதா எழுந்தாள். குளித்துவிட்டு நேராக வீட்டின் பின்புறம் இருந்த தோட்டத்திற்குச் சென்றாள். அங்கே அவள் அன்போடு வளர்த்த முருங்கை மரம் காய் காய்த்து தொங்கியது. பசுமையான பசலை கீரையும் செடியில் பழுத்து குலுங்கிய நாட்டுத் தக்காளிகளும் அவளுக்கு கண் சிமிட்டின. தோட்டத்து முருந்தை காயையும் தக்காளியையும் பறித்து வீட்டிலிருந்த பருப்பை வைத்து ஒரு கமகமக்கும் சாம்பார் செய்தாள். ஃப்ரெஷ்ஷாக பறித்த கீரையை கொண்டு ஒரு கூட்டு, வீட்டிலிருந்த உருளைக்கிழங்கை வைத்து ஒரு வறுவல், காரசாரமான தக்காளி ரசம், அத்தோடு வீட்டிலிருந்த தயிரை கடைந்து நீர் மோர் என ஒரு விருந்தே தயார் செய்தாள். மதிய வேளையில் உறவினர்கள் வந்தனர். சாப்பாடு பரிமாறப்பட்டது. அந்த உணவின் மனம் தெருவரை வீசியது. சாப்பிட்ட அனைவரும் கையை நக்கிக் கொண்டே, அடடா மீனாட்சி, உன் மருமகள் கைத்திறனே தனிதான். இவ்வளவு ருசியான சாப்பாட்ட நாங்க ஹோட்டல்ல கூட சாப்பிட்டதில்ல என்று பாராட்டி தள்ளினர். மீனாட்சி அம்மாளுக்கு உள்ளுக்குள் திறமையாக இருந்தாலும், சமையல் செஞ்சா மட்டும் போதுமா, குடும்பத்தை நிர்வாகம் பண்ண தெரிய வேண்டாமா என்று அடுத்த சோதனையை தயார் முதல் சோதனை முடிந்து சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் மாதத் தொடக்கத்தில் கார்த்திக் ஆபீஸ் கிளம்பிக் கொண்டிருந்த போது மீனாட்சி அம்மாள் குறுக்கே நின்றார். கார்த்திக், இந்த மாசம் வீட்டு செலவுக்கான பணத்தை என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன் என்று வாங்கிக் கொண்டவர் நேராக கவிதாவிடம் சென்றார். கவிதா, இந்தா பாரு, இந்த மாசம் வீட்டுச் செலவுக்கு நான் உனக்கு 1 பைசா கூட தரமாட்டேன். உன்னால முடிஞ்சா 1 ரூபா கூட வாங்காம இந்த மாசம் முழுக்க வீட்டை நல்லா நடத்தி காட்டு, பாப்போம் என்று சவால் விட்டார். கார்த்திக்கிற்கு அம்பாவின் இந்த குணம் வருத்தத்தை தந்தாலும் கவிதா அவனிடம், நீங்க தலையிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன் என்று சைகையால் கூறினாள். அவள் சற்றும் கலங்கவில்லை. கிராமத்து பெண்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்க நினைத்தாள். அவள் சும்மா அமர்ந்திருக்கவில்லை. தன் பாட்டி சொல்லித்தந்த கைப்பக்குவத்தை கையில் எடுத்தாள். வீட்டிலிருந்த எலுமிச்சை மாங்காய்களைக் கொண்டு சுவையான, நாவில் உமிழ்நீர் ஊறும் ஊறுகாய்களை தயாரித்தாள். மீதமான சாதத்தில் வத்தல் புழிந்தாள். மொறுமொறு அப்பளங்களை செய்தாள். இவற்றை அழகாக பேக் செய்து தன் அக்கம் பக்கத்து வீட்டுப் பெண்களிடம் கொடுத்தாள். அவரது ஊறுகாயின் சுவை கிராமம் முழுவதும் பேசப்பட்டது. மக்கள் தேடி வந்து வாங்கத் தொடங்கினர். மெல்ல மெல்ல கவிதாவின் கைகளுக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பித்தது. மாத முடிவில் அவள் யாரிடமும் கடன் வாங்காமல் வீட்டின் அத்தனை செலவுகளையும் சமாளித்தது மட்டுமில்லாமல் தனக்கு வந்த லாபத்தில் ஒரு தொகையை சேமித்தும் வைத்தாள். மாதக் கடைசியில் மீனாட்சி அம்மாள் முன்னால் வந்து நின்று, அத்தை, இந்த மாசம் நல்லபடியா முடிஞ்சது. இதோ நீங்க கொடுத்த சவாலால் நான் சேமிச்ச பணம்.
என்று சில ரூபாய் தாள்களை நீட்டினாள். அதை பார்த்த மீனாட்சி அம்மாள் ஆச்சரியத்தில் வாயடைத்துப் போனாள். இவள் சாதாரண பெண்ணில்லை, அறிவாளி என்று மனதிற்குள் நினைத்தாலும் அவரது மாமியார் ஈகோ விடவில்லை. கடைசியாக ஒரு பெரிய சோதனை வைத்து இவளை அடக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். சில வாரங்களில் அந்த கிராமத்தின் புகழ்பெற்ற மாரியம்மன் கோவில் திருவிழா வந்தது. ஊரே விழாக்கோலம் பூண்டிருந்தது. வண்ண விளக்குகள், பம்பை மேளச்சத்தம் என கிராமமே பரபரப்பாக இருந்தது. திருவிழா அன்று காலை மீனாட்சி அம்மாள் கவிதாவை அழைத்தார். கவிதா, இதோ பார், இன்னைக்கு ராத்திரி திருவிழாவுல நம்ம வீட்டு வாசல்ல ஒரு சிறிய உணவு கடை போடு. இன்னைக்கு விக்கிற வியாபாரத்துல உனக்கு லாபம் வந்தா நீ ஜெயிச்ச பெண், ஒருவேளை நஷ்டம் வந்தா நீ குடும்பத்தை நடத்த தகுதி இல்லாதவள்னு ஒத்துக்கணும், சரியா என்றார். கவிதா இதற்கும் புன்னகையையே பதிலாக்கினாள். சரி அத்தை, உங்க ஆசிர்வாதம் இருந்தா நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் என்று சவாலை ஏற்றுக்கொண்டாள். மதியத்திலிருந்தே கவிதா வேலையை தொடங்கினாள். பஞ்சு போன்ற இட்லி மாவு ஆட்டினாள். காரசாரமான தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி அரைத்தாள். மொறுமொறுப்பான வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி போடுவதற்கான மாவை தயார் செய்தாள். மாலையில் திருவிழா கூட்டம் அலை மோதியது. கவிதா தன் கணவன் கார்த்திக்கின் உதவியோடு வீட்டு வாசலில் சிறிய பந்தல் அமைத்து கடையை தொடங்கினாள். கவிதா உணவுகளை தயாரிப்பதுடன் நிறுத்தவில்லை. கடைக்கு வந்த பெரியவர்கள், குழந்தைகள் என எல்லாரிடமும் இன்முகத்தோடு அன்பாக பேசினாள். வாங்கம்மா, உட்காருங்கப்பா, சூடா இட்லி தரட்டுமா, பஜ்ஜி போடட்டுமா என்று அவளது உபசரிப்பிலேயே மக்கள் மயங்கினர். எல்லாவற்றிற்கும் மேலாக உணவின் தரம், தூய்மை, சுவை மூன்றும் பிரமாதமாக இருந்ததால் கவிதாவின் கடையை சுற்றி கூட்டம் மொய்த்தது. அந்த கவிதா வீட்டு பஜ்ஜியும் சட்னியும் அமிர்தமா இருக்குப்பா என்று ஊருக்குள் பேச்சு பரவியது. இரவு 10 மணிக்குள் கவிதா தயாரித்த இட்லி, தோசை, பஜ்ஜி, சுண்டல் என அத்தனையும் விற்று அன்று நள்ளிரவு திருவிழா சத்தம் அடங்கியது. வீட்டில் மீனாட்சி அம்மாள், கார்த்திக், கவிதா மூவரும் அமர்ந்திருந்தனர். கவிதா தட்டிலிருந்த பணத்தை எண்ணி கணக்கு பார்த்தாள். அத்தனையையும் கூட்டி பார்த்தபோது செலவு போக மிகப்பெரிய தொகை லாபமாக நின்றது. கணக்கை பார்த்த மீனாட்சி அம்மாளுக்கு தூக்கி வாரி போட்டது. வியப்பில் அவரது கண்கள் அகல விரிந்தன. அவரால் தன் அதிர்ச்சியை மறைக்க முடியவில்லை. கவிதாவின் கைகளை பிடித்துக்கொண்டு கண்கள் பணிக்கப் பேசினார். கவிதா, என்ன மன்னிச்சிருமா. நான் உன்னை மதிக்காம உன்னால குடும்பத்தை நடத்த முடியாதுன்னு தப்பா நினைச்சேன். உன்னை கஷ்டப்படுத்தணும், சோதிக்கணும்னு நினைச்சு ஒவ்வொரு சவாலா கொடுத்தேன். ஆனா நீ கோவப்படாம ஒவ்வொரு சோதனையையும் உன்னோட சாதனையா மாத்தி ஜெயிச்சு காட்டிட்டேமா. நிஜமாவே கார்த்திக்குக்கு உன்னை விட ஒரு நல்ல மனைவி கிடைக்க முடியாது. இந்த வீட்டுக்கு நீ கிடைச்சது நாங்க செஞ்ச புண்ணியம் என்றார் தழுதழுத்த குரலில். அதை கேட்டு கவிதா பதறிப்போய் மாமியாரின் கைகளை பற்றி கொண்டாள். முகத்தில் அதே அழகான புன்னகையோடு சொன்னாள். ஐயோ, என்ன அத்தை இது? நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீங்க வச்ச சோதனைகள் எதுவும் என்னை பயமுறுத்தல அத்தை. மாறாக எனக்குங்க இருந்த திறமைகளை எனக்கே அடையாளம் காட்டுச்சு. சமையல்ல எப்படி சிக்கனமா இருக்கணும், பணத்தை எப்படி சேமிக்கணும், 4 பேரோட எப்படி அன்பா பழகி தொழில் செய்யணும்னு எனக்கு கற்றுக்கொள்ள ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தது நீங்கதான் அத்தை. நீங்க என் மேல வச்ச நம்பிக்கையாலதான் நான் ஜெயிச்சேன் என்றாள் பக்குவமாக. கவிதாவின் அந்த அன்பான முதிர்ச்சியான வார்த்தைகள் மீனாட்சி அம்மாளின் மனதிலிருந்த கடைசி ஈகோவையும் சுக்கு நூறாக உடைத்தன. அவர் கவிதாவை அப்படியே பாசத்தோடு அணைத்து கொண்டு, இனிமேல் நீ என் மருமகள் மட்டுமில்லேடா, என் வயித்துல பிறந்த என் மூத்த மகள் என்றார் கண்ணீரோடு. பக்கத்திலிருந்த கார்த்திக் தன் அம்மாவின் மாற்றத்தையும் மனைவியின் அன்பையும் பார்த்து பெருமிதத்துடன் சிரித்தான். அன்று முதல் அந்த வீட்டில் சோதனைகள் முடிவுக்கு வந்தன. அன்பும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக குடியேறின. இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி நண்பர்களே. உங்கள் அன்பும் ஆதரவும் தான் எங்களை மேலும் மேலும் வளரச் செய்கிறது. வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் செய்து உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற அழகான கிராமத்து கார்ட்டூன் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.